மனிதனும் மிருகமும் ஒரே மாதிரிதான். உணவு, தூக்கம், சந்தோஷம், பயம் எல்லாம் இருவருக்கும் பொதுவான ஒன்று. ஆனால் இதில் ஒரு வேற்றுமை இருக்கு. மிருகங்களை காட்டிலும் மனிதனுக்கு அறிவு அதிகம். அறிவு இல்லாத மனிதன் ஒரு மிருகம் போலதான் தோன்றுவன். வலிமை இல்லாத மனிதன் எப்படி பூமியை ஆளுகின்றான்? புலி, யானை, மாடு, எருது எல்லாம் மனிதனை காட்டிலும் சக்தி, பலம் அதிகம். ஆனா பூமியையே யார் ஆட்சி செய்கிறார்கள்? மனிதன்தான். ஏன்? வலிமையால் இல்ல, அறிவாலும் புத்தியாலும். சந்திரகுப்தா, நீயும் அறிவை ஆயுதமா பயன்படுத்த வேண்டும் என்று சாணக்கியர் சொல்றாரு. நீயும் வலிமையால் இல்ல, உன் அறிவு பயன்படுத்தி போராட வேண்டும். ஒரு விஷயத்துல முழு கவனம் வச்சா எதையும் முடிக்க முடியும். இதுல சந்திரகுப்தாவுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அவன் சொல்கிறான், ஆச்சாரியா, எனக்கு கற்றுத்தர்ற எல்லா பெரியவர்களும் என்னை விட லட்சம் மடங்கு அறிவும் திறமையும் தெரிஞ்சவர்கள். அவர்களை பார்க்கும்போது எனக்கு நான் ஒன்றும் தெரியாதவனாகவே தோணுது. எவ்வளவு கற்றாலும் நான் அவர்களைப் போல ஆக மாட்டேனா என்னும் பயம் இருக்கு என்று கூறினான். அதற்கு ஆச்சாரியர் சாணக்கியர் என்ன சொல்லுறாரு? அதிகம் கற்றுக்கொள்வது நல்லதுதான். ஆனா எல்லாவற்றையும் கற்றாலும் அதை சரியான இடத்துல பயன்படுத்தினால்தான் அது உண்மையான அறிவு. அதாவது நீ எவ்வளவு கற்றாலும் போதும், அதை சரியான நேரத்தில் பயன்படுத்த கற்றுக்கோ. மனதை கட்டுப்படுத்தினால் உடலும் அசாதாரணமாகும். உடலை விட மனம் வலிமையானது. மனம் ஒரு வலியை வலி என்று ஏற்கவில்லை என்றாலே உடலும் அதை வலியாக உணராது. அதனாலதான் வரலாற்றில் சில வீரர்கள் தலை வெட்டுப்பட்ட பிறகும் ரத்தம் வடியும் நிலையிலும் கடைசி மூச்சு வரைக்கும் போராடினாங்க. ஏன் தெரியுமா? மன வலிமை. அறிவும் மன வலிமையும் இருந்தா சாதாரண மனிதனே அசாதாரண வீரனாக முடியும்.